யாராவது ஒருத்தர்கிட்ட சரணாயிட்டா அவங்க யாருக்கு சொந்தமாயிடுவாங்க? யாருக்கிட்ட சரணடைஞ்சாங்களோ அவங்களுக்கு சொந்தமாயிடுவாங்க. நீங்க அம்மாவுக்கு சரண்டர் ஆகலைன்னா கூட இந்த உலகத்துல கண்டிப்பா ஒருத்தருக்கு சரண்டர் ஆவீங்க. ஒரு சிலர் ஒய்ஃபுக்கு சரண்டர் ஆவாங்க, ஒரு சிலர் ஹஸ்பண்டுக்கு சரண்டர் ஆகுறாங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஏதோ ஒரு கெட்ட குணங்களுக்கு ஒன்று சரண்டர் ஆகிறோம். இது எல்லாத்த விட அம்மா கிட்ட சரண்டர் ஆயிட்டா அது உத்தமம். காரணம் என்னன்னா, நம்ம யாருக்கு சரண்டர் ஆயிடுறோமோ நம்மளை பார்த்துக்கிற பொறுப்பு யாருக்கு வந்துடுது? காட்டுல யானை இருக்கு. அந்த யானை காட்டுல இருக்கிற வரைக்கும் அது சாப்பாடு தேடிக்கிறது, தண்ணி குடிக்கிறது, இதெல்லாம் யாருடைய பொறுப்பு? அந்த யானையினுடைய பொறுப்பு. அந்த யானை சர்க்கஸ்ன்ற ஒரு கம்பெனியில சரண்டர் ஆயிடுறது. அதுக்கப்புறம் யாருன்னுடைய பொறுப்பு? அதுக்கு ஒரே வேலை தான். என்ன வேலை? ஆன்னு வாய் திறக்கணும். கவலமா உருட்டி என்ன பண்ணுவாங்க? வாய்க்குள்ள வச்சிருவாங்க. எல்லாரும் நினைக்கிறது சரண்டர்னா இதுல ஏதோ பெரிய கஷ்டம்னு. சரண்டர் ரொம்ப ஈஸியானது. சரண்டர் ஆகாத வரைக்கும் நம்ம பிரச்சனை எல்லாம் நமது. சரணாகதி ஆயிட்டா நம்ம யாருக்கு சரணாகதி ஆனமோ நம்ம பிரச்சனை எல்லாம் அவங்களுது. சரண்யேன்னு நீங்க தெய்வத்துக்கு சரணாயிட்டால் நீங்க தெய்வத்துக்கு சொந்தமாயிடுறீங்க. உங்களை பார்த்துக்கிற பொறுப்பு தெய்வத்துக்கிட்ட போயிடும். நீங்க உங்களை பத்தி கவலையே பட வேண்டாம். சிவனுக்கு எப்படி தொண்டு செய்யறது? ஒரு விளக்க நடுவுல வச்சு அதை சுத்தி எத்தனை பேர் அமர்ந்திருந்தாலும் அந்த விளக்குல இருந்து வெளிப்படுற ஒளி அனைவருக்கும் எந்த ஒரு எதிர்பார்ப்பு பாகுபாடு இல்லாம சமான அளவு வெளிச்சத்தை தரும். அதே அந்த இடத்துல ஒரு மனுஷனை அமர வச்சா சுத்தி இருக்கிறவங்களை பார்த்த உடனே இவர் நல்லவரா கெட்டவரா, இவர் உயர்ந்தவரா தாழ்ந்தவரா, இவருக்கு இந்த ஒளியை தந்தா திரும்ப நமக்கு என்ன பலன் கிடைக்கும் என்கின்ற எதிர்பார்ப்பும் பாகுபாடும் பெரும்பாலான மனுஷனுக்கிட்ட இருக்கு. ஆனா அந்த ஒளிக்கு அது கிடையாது. அது போலதான் எதிர்பார்ப்போ பாகுபாடோ இல்லாம அனைத்து உயிர்களுக்கும் சேவை செய்யறது தான் உண்மையான சிவத்தொண்டு. ஏன்னா எல்லாருக்குள்ளேயும் உயிராக இருக்கிறதே அந்த சிவன் தான். எல்லா